வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். இளங்குமரன் எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. துப்பாக்கிச்சூடு போதாதென்று தீயிட்டு கொளுத்தியா வெள்ளம். மிகுந்தலை யானை மரணத்தில் அதிரடி திருப்பம். நபர் ஒருவரை தாக்கிய போலீஸ் அதிகாரி இடமாற்றம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 காலமானார்கள். இலங்கையை மீள கட்டியெழுப்ப மேலும் 500 பில்லியன் ரூபாய் தேவை. ஹர்கல தாவரவியல் பூங்கா திறப்பது தொடர்பில் வெளியான தகவல். கிளிநொச்சி காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடைத்தங்கல் முகாமில் கடமையில் இருந்த கிராம சேவகரான தன்னை இளங்குமரன் தாக்கியதாக குறித்த கிராம சேவகர் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றம் இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை தொடர்பு கொண்டு வினவிய வேளை கிளிநொச்சி காவல்துறையினர் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக எனக்கு தெரிய வந்த நிலையில் சட்டத்திறனியோடாக அந்த வழக்கிற்கான முன்னகர்த்தல் பத்திரத்தினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். அந்த வகையில் அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி காவல்துறையினர் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு நீதிமன்றம் எனக்கு பணிப்புரை விடுத்தது. காவல்துறையினர் என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்தது என்ற தவறான செய்தி பரவுகின்றது. அது முற்றுமுழுதான பொய் என அவர் தெரிவித்துள்ளார். மிகுந்தலை சீப்புக்குளம் பகுதியில் காட்டு யானை ஒன்றை தீயிட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் நேற்று மாலை மிகுந்தலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 42, 48 மற்றும் 50 வயதுடைய அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த காட்டு யானை ஏற்கனவே துப்பாக்கிச் சூட்டு காயத்துக்குள்ளாகி காலில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக நடமாட முடியாமல் ஒருவரது வீட்டுத் தோட்டத்தில் விழுந்து கிடந்துள்ளது. அந்த நிலையில் அங்கு வந்த சந்தேக நபர்கள் எரியும் தீப்பந்தங்களை கொண்டு யானையின் மீது வீசி அதனை தீயிட்டு கொளுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வனஜீவராசிகள் திணைக்கள கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து யானைக்கு அவசர சிகிச்சைகளை வழங்கிய போதிலும் தீக்காயங்களின் தீவிரம் காரணமாக யானை பரிதாபமாக உயிரிழந்தது. யானையின் காலில் இருந்த துப்பாக்கிச் சூட்டு காயத்தை விட உடலில் ஏற்பட்ட பலத்த தீக்காயங்களே மரணத்துக்கு முக்கிய காரணம் என அதிகாரிகள் நம்புகின்றனர். எனினும் உயிரிழப்புக்கான இறுதி முடிவு உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த மிலைச்சித்தனமான செயல் அங்கிருந்த ஒருவரால் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டது. இந்த காணொலி வைரலானதை தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பும் கண்டனங்களும் எழுந்தன. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டு தொடர்பாக குளியாப்பட்டி போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு காவல் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி அவர் குளியாப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து மாவதகம காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிவில் உடையில் இருந்த போலீஸ் அதிகாரி வீட்டில் தங்கியிருந்த ஒருவரை தாக்கும் காணொலி சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வடமேற்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த டிஐஜியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்திய நபர் குளியாப்பட்டி போலீஸ் நிலைய குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி என்பது தெரியவந்தது. அதன்படி சந்தேக நபரை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அந்த அதிகாரி மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக் மகேந்திர அதிகாரி மற்றும் முன்னாள் சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு பிரதி அமைச்சர் SC முத்துக்குமாரன் ஆகியோர் காலமானார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெக்கிராவ தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றிய ஜனக் மகேந்திரா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த பிரதி அமைச்சருமான முத்துக்குமாரன் சிறிது காலமாக சுகவீனமிட்டிருந்த நிலையில் நேற்று மாலை காலமாகியுள்ளார். பேரிடர் நிலைமையில் இருந்து இலங்கையை மீட்பதற்காக மேலும் 500 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கான போதிய நிதி கையிருப்பு அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு மூலதன செலவுகளுக்காக 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய இதிலிருந்து நிதியை பயன்படுத்த முடியும். வீடுகளை சுத்தப்படுத்துதல் போன்ற அன்றாட பணிகளுக்காக சுமார் 500 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகும். அதனை அரசாங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியும். முதன்மை செலவாக 13% மட்டுமே செலவிட முடியும் என
சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியால் இதில் சில தளர்வுகளை பெற முடியும். மேலும் அரசாங்கத்தின் வசம் உள்ள வங்கிக் கணக்குகளில் $1 டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் உள்ளது. நாட்டை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் உருவாக்கப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியமானது நாடாளுமன்றத்தினூடாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும். இந்த நிதியம் மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தனியார் துறையினரின் பங்களிப்பையும் இதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். டிட்வா சூறாவளி அனர்த்தத்தினால் மூடப்பட்டுள்ள நுவரெலியாவில் உள்ள ஹக்கல தாவரவியல் பூங்காவை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜேகொடி தெரிவித்துள்ளார். ஹக்கல தாவரவியல் பூங்காவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆராய்வதற்காக விஜயம் செய்திருந்த போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ஹக்கல தாவரவியல் பூங்கா மற்றும் அதற்கு முன்னால் உள்ள நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஹக்கல தாவரவியல் பூங்காவை உடனடியாக திறப்பது மற்றும் நிலத்தை உறுதிப்படுத்த குறுகிய கால மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குழுவுடன் சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கவும் சில நாட்களில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஹக்கல தாவரவியல் பூங்காவை திறக்க நடவடிக்கை எடுக்கவும் பிரதி அமைச்சர் அதிகாரிகளுக்கு திட்டங்களையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கினார்.